வெல்கம் டு சனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வெஜிடபிள் குருமா செய்ய கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு விசில் எடுத்துக்கலாம். இப்போது அரைக்க தேங்காய், முந்திரி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இப்போது ஒரு தக்காளியும் சேர்த்து அது வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொதிக்க விட்டுருங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா கொதி வந்ததும் இதை இறக்கிடலாம். இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க.